இது வந்து 10th இருக்கிற தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசன். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். இதுலேருந்து நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் வரலாமோ அதை மட்டும் நம்ம ஒரு ரிவிஷன் மட்டும் பார்த்துடலாம். அச்சு இயந்திரங்கள் வந்து முதல்ல வருகை புரிஞ்சிருக்கு. ஸோ 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புக்கு வந்து கோவாவில் வெளியிடப்பட்டிருக்கு, தமிழ் புத்தகம். ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் எரிய மொழிகளில் முதல் மொழி தமிழ் மொழி தான். 1578 வந்து தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ அச்சேரிய முதல் மொழி தமிழ் மொழி. 1578 தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற புத்தகம் வந்து தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டிருக்கு. 1709 வந்து சீகன் பால்கோ அப்படிங்கிறவங்களால தரங்கம்பாடியில் முழுமையான அச்சகம் வந்து நிறுவப்பட்டிருக்கு. 1812 வந்து திருக்குறள் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டிருக்கு. 1709 சீகன் பால்கோ அப்படிங்கிறவங்களால தரங்கம்பாடியில் அச்சகம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 1812 வந்து திருக்குறள் அப்படிங்கிற புக்கு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. அப்புறம் சீவை தாமோதரனார், ஊவேசா அவங்களுடைய பணிகள் எல்லாமே இம்பார்ட்டண்டானது. சீவை தாமோதரனார் வந்து பனையோலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை, சூளாமணி. ஸோ எல்லாமே வந்து இலக்கணம் சார்ந்து இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், அது போக கலித்தொகை, சூளாமணி, இது 2 மட்டும் தான் நூல்கள். ஸோ அதை வந்து சீவை தாமோதரனாருடையது. இது ஊவே சுவாமிநாதருடையது சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, அது எல்லாமே. அது போக 10 பாட்டு, புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை, ஐங்குறுநூறு, பதிற்று 10, இது எல்லாமே. ஸோ 8 தொகை 10 பாட்டு, அதோடு சேர்ந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, இது எல்லாமே வந்து ஊவே சுவாமிநாதருடையதாக வெளியிடப்பட்டிருக்கு. அவங்க வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே சங்க இலக்கியங்கள்னு சொல்லிட்டோம். 1816 வந்து புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர் FW எல்லிஸ். தென்னிந்திய மொழிகள் வந்து தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பு இல்லாதவை அப்படிங்கிற கோட்பாட்டை உடையவர். 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர் FW எல்லிஸ் அப்படிங்கிறவங்க. தென்னிந்திய மொழிகள் வந்து தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பே இல்லாதவை அப்படிங்கிற கருத்துடையவர். ராபர்ட் கால்டுவெல் வந்து திராவிட தென்னிந்திய மொழிகளோட ஒப்பீட்டு இலக்கணம், திராவிட தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படிங்கிற புக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. எப்போன்னு பார்த்தோன்னா 1856. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் யாருடைய நூல்? ராபர்ட் கால்டுவெல்லுடைய நூல். 1856 வந்து இது வெளியிடப்பட்டிருக்கு. மனோன்மணியம் சுந்தரனார் எழுதுனது தான் என்னது? தமிழ்மொழி வாழ்த்து பாடல். ஒன்றும் இல்லை, நம்மளோட தமிழ் தாய் வாழ்த்தை தான் சொல்கிறாங்க. வள்ளலார் ராமலிங்க அடிகள் இந்து பழமைவாதத்தை, சமய பழமைவாதத்தை கேள்விக்கு உள்ளாக்கியிருக்காங்க. ஆபிரகாம் பண்டிதர் தமிழ் இசைக்கு வந்து சிறப்பு செஞ்சுருக்காங்க. தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிங்காரவேலர் அப்படிங்கிறவங்க வந்து பௌத்தத்துக்கு புத்துயிர் அளித்த தொடக்க கால முன்னோடி. காலனிய சக்தியை எதிர்கொள்வதற்காக பொது உடைமைவாதத்தையும் சமத்துவத்தையும் வந்து இவர் வளர்த்திருக்காரு. பண்டிதர் அயோத்திதாசரும் பெரியார் ஈவே ராமசாமியும் சமூக ரீதியாக உரிமைகள் மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவினரின் உரிமைகளுக்காக பகுத்தறிவு ஸ்தாந்தத்தை உயர்த்தி பிடிச்சவங்கள இவங்க 2 பேருமே இம்பார்ட்டன் ஆனவங்களா இருக்காங்க. அப்புறம் பரதிமாட் கலைஞர் மதுரையில் பிறந்து சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக இருந்திருக்காரு. அவர் வந்து பரதிமாட் கலைஞர் அப்படிங்கிற தூய தமிழ் பெயரை தனக்கே வச்சுக்கிட்டாரு. வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரி அப்படிங்கிற நேமுக்கு மாற்றா. தமிழ் வந்து வட்டார மொழி கிடையாது, அது வந்து ஒரு செம்மொழி அப்படிங்கிற கருத்துடையவர். 14 வரி செய்யுள் வடிவத்தை தமிழுக்கு இவர் தான் அறிமுகம் செஞ்சுருக்காரு. 33 ஆண்டுகள் மட்டும்தான் உயிரோடு இருந்திருக்காரு. மறைமலை அடிகள் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை. தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா மறைமலை அடிகள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பரதிமாட் கலைஞர் தான் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யாருன்னா மறைமலை அடிகள். தனி தமிழ் இயக்கத்தை வந்து உருவாக்கியவர் யாருன்னு கேட்கலாம். ஸோ அதுவும் மறைமலை அடிகள் தான். இவர் பட்டினப்பாலை முல்லைப்பாட்டுக்கெலாம் விளக்க உரை எழுதியிருக்காரு. சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில் பணிபுரிஞ்சிருக்காரு. சித்தாந்த தீபிகா அப்படிங்கிற பத்திரிகையில் பணிபுரிந்தவர் மறைமலை அடிகள். இவர் வந்து
பி. சுந்தரனார், சோமசுந்தர நாயகர் ஆகிய இருவரும் இவருடைய வாழ்க்கையில் முக்கியமான செல்வாக்கு செலுத்தியிருக்காங்க. மறைமலை அடிகள் வந்து தனி தமிழ் இயக்கத்தை வந்து 1916 வந்து நிறுவியிருக்காங்கன்னு கூறப்படுது. 1916 தனி தமிழ் இயக்கத்தை வந்து நிறுவியிருக்காங்க. மறைமலை அடிகளுடைய மகள் தான் நீலாம்பிகை. அவங்க வந்து வேதாச்சலம் அப்படிங்கிற பேரை மறைமலை அடிகள்னு மாற்றிக்கிட்டாங்க. ஞானசாகரம் அப்படிங்கிற பத்திரிகையுடைய நேம அறிவு கடல் அப்படின்னு மாற்றிருக்காங்க. சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற நிறுவனத்தை பொதுநிலை கழகம் அப்படின்னு பேர் மாற்றிருக்காங்க. நீலாம்பிகை வந்து தமிழ் சொற்கள் அடங்கிய அகராதி ஒன்றையும் வெளியிட்டிருக்காங்க. திராவிட இயக்கம்னு வரமச்சில் நமக்கு வந்து பிராமணர்களோட எண்ணிக்கை 3% தான். 90% வந்து பிராமணர் அல்லாதோருடைய எண்ணிக்கை தான். ஆனால் அங்கே படிச்சிருக்கவங்க எண்ணிக்கையை பார்த்தோம் அப்படின்னா 4000+ அப்படிங்கிறது வந்து பிராமணர் படித்து வெளியே வராங்க கல்லூரிகளில். ஆனால் 1000 பேர் தான் பிராமணர் அல்லாதவர் படிக்காங்க. அதனால 1909 வந்து பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்கிறக்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. 1912 டாக்டர் சி. நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. 1909 பிராமணர் அல்லாத மாணவர்களுக்கு உதவி செய்வதற்காக மதராஸ் பிராமணர் அல்லாதோர் சங்கம் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. 1912 டாக்டர் சி. நடேசனார் அப்படிங்கிற மருத்துவர் வந்து மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. 1912 டாக்டர் சி. நடேசனாரால் உருவாக்கப்பட்டது தான் என்னதுன்னா மதராஸ் ஐக்கிய கழகம் அப்படிங்கிற அமைப்பு. மதராஸ் திராவிடர் சங்கம்னு அதை மாற்றியிருக்காங்க. அப்புறம் நடேசனார் வந்து தங்கும் விடுதி வசதி இல்லாத மாணவர்களுக்கு திருவல்லிக்கேணியில் ஜூலை 1916 திராவிடர் இல்லம் அப்படிங்கிற ஒன்றை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இலக்கிய அமைப்பையும் சேர்த்து கொண்டிருக்கு. 1916 திருவல்லிக்கேணியில் ஜூலை மாதம் பிராமணர் அல்லாத மாணவர்களுடைய நலன் கருதி நடேசனாரால் அமைக்கப்பட்டது தான் என்னதுன்னா பிராமணர் அல்லாத மாணவர்களுடைய விடுதி அப்படிங்கிறது. இது இலக்கிய அமைப்பையும் கொண்டிருக்கு. அப்புறம் நம்மளோட நீதி கட்சிக்கு பேர்லாம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிறது தான் நீதி கட்சியோட பழைய பேர். 1916 நவம்பர் 20 டாக்டர் நடேசனார், சர்பிடி தியாகராயர், DM நாயர், அலமேலுமங்கை தாயார் அம்மாள் உட்பட 30 பிராமணர் அல்லாத தலைவர்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்க ஒருங்கிணைந்தனர். மொத்தம் எத்தனை பேர்? 30 பேர் ஒருங்கிணைச்சு உருவாக்கியிருக்காங்க. நவம்பர் 20 தான் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. 1916 உருவாக்கியிருக்காங்க. இதே சமயம் 1916 டிசம்பரில் விக்டோரியா பொது அரங்கில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. 1916 விக்டோரியா பொது அரங்கில் பிராமணர் அல்லாதோர் அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கு. இவங்களுடைய இதுன்னு பார்த்தோன்னா 3 செய்தித்தாள்கள். தமிழில் திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா அப்படிங்கிறது. இவங்க வந்து இரட்டை ஆட்சி முறை மாண்டேக செமஸ்போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கு. அதனால 1920 ஃபஸ்ட்டு தேர்தல் நீதி கட்சி வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதல் அமைச்சரவையை வந்து சென்னையில் அமைச்சிருக்கு. சுப்புராயலு அப்படிங்கிறவங்க தான் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ நீதி கட்சியோட ஃபஸ்ட்டு முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சுப்புராயலு அப்படிங்கிறவங்க தான் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. நீதி கட்சி 1920 to 23, 1923 to 26 இந்த ஆண்டுகள். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து சட்டமன்றத்தை புறக்கணிச்சனால 1937 வரையுமே அவங்களுடைய ஆட்சி தான். 1937 வந்து காங்கிரஸ் கட்சி நீதி கட்சியை வந்து படுதோல்வி அடைய செஞ்சிருச்சு. இவங்களுடைய செயல்பாடுகள்னு பார்த்தோன்னா சாதி மறுப்பு திருமணங்களை வந்து சட்ட சிக்கல்களை நீக்கியிருக்காங்க. பொது கிணறுகளையும் நீர்நிலைகளையும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பள்ளிகளில் ஒடுக்கப்பட்ட மக்களை சேர்த்துக்கிட்டாங்க. 1923 தங்கும் விடுதிகள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. எப்போ? 1923. 1921 வந்து அரசியல்களில் பெண்களும் பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் இயற்றியிருக்காங்க. ஸோ இதோட விளைவாக 5 வருஷம் கழிச்சு 1926 முத்துலட்சுமி அம்மையார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினராக முடிந்தது. மொத்தம் இந்தியாவிலேயே முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர்னு பார்த்தோன்னா டாக்டர் முத்துலட்சுமி. எப்போன்னு பார்த்தோன்னா 1926. வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தொடர்பாக சட்டங்களை இயற்றணும் அப்படிங்கிற பணியையும் இவங்களோடது இம்பார்ட்டண்டானதாக இருந்திருக்கு. ஸோ 2 அரசாணைகள் 1921 செப்டம்பர் 16 1, 1922 அக்டோபர் 15 1, 2 வகுப்பு வாரி அரசாணைகள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு. 1924 வந்து பணியாளர் தேர்வு வாரியத்தை நீதி கட்சி வந்து அமைச்சிருக்கு. 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து நீதி கட்சி வந்து அமைச்சிருக்கு. எப்போ? 1924
பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற ஒன்று நீதி கட்சி அமைச்சிருக்கு. இந்த முறையை பின்பற்றி பிரிட்டிஷ் அரசு வந்து இந்திய அரசு 1929 பிரிட்டிஷ் இந்திய அரசு பொது பணியாளர் தேர்வு ஆணையத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க. பொது பணியாளர் தேர்வு ஆணையம் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 1929. பணியாளர் தேர்வு வாரியம் அப்படிங்கிற ஒன்று நீதி கட்சியால் உருவாக்கப்பட்டதுன்னு பார்த்தோன்னா 1924. நீதி கட்சி வந்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தை வந்து 1926 வந்து உருவாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இந்து சமய அறநிலையத்துறையோட இதுபடி அதுலேருந்து தான் உறுப்பினர்கள் வந்து கோயிலோட சொத்துக்களை வந்து நிர்வகிக்கிற மாதிரி வழிவகை செய்யப்பட்டிருக்கு.